அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து இதுவரை திட்டம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். இப்போ நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரு, எங்களுக்கு சமரசம்ன்ற வார்த்தையே பிடித்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இதுல பாஜக நேரடியா தலையிடல. அமித்ஷா அன்புமணி சந்திப்பு குறித்து திட்டம் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அடிப்படையில பாமகவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இழுக்கணும்ன்றதான் பாஜகவுடைய நோக்கம். போன தடவை அமித்ஷா சென்னைக்கு வந்த போதே அன்புமணியை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டதுனால அது நடக்கல. சோ இந்த வாட்டி அமித்ஷா வரும்போது எப்படியும் அன்புமணியை கூப்பிட்டு உட்கார வச்சு பாமகவை கூட்டணியில் சேர்க்கிற ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அதை நடத்தணும்னு அமித்ஷா விரும்பினார் என்பது உண்மை. அதற்காகத்தான் நேற்று குருமூர்த்தி போனாரு. குருமூர்த்தி ஒரு முக்கியமான நபர். இந்த மாதிரியான கூட்டணியை தீர்மானிப்பதிலோ வேறு பல விஷயங்களிலோ பாஜகவுக்கு ஆலோசனை சொல்ற இருக்கிற இடத்துல இருக்கிற RSS பிரமுகர். அவர் முக்கியமான பிரமுகர். பாஜகவோட மேலிடத்தில் ஏற்படுற பல விஷயங்களை தகராறுகளை தீர்த்து வைப்பவர். அவர் பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர். அதனால அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் மேலிடத்தோட நேரடி வழிகாட்டுதல்ல எடுக்கிற நடவடிக்கைகள். அதனால நயினார் நாகேந்திரனுக்கு குருமூர்த்தி ராமதாஸ் சந்திப்போ இல்ல குருமூர்த்தி அன்புமணி சந்திச்சாலோ அதோடைய பின்புலம் அவருக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார். அவர் வெளிப்படையா சொல்றதுக்கு விரும்பல. அதனால அவர் சொல்லலையே தவிர மற்றபடி பாமகவை பாஜக கூட்டணிக்கு இழுக்க வேண்டும், அமித்ஷா வரும்பொழுது அன்புமணி கூட்டணியை பற்றி அறிவிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் நேற்று பேசப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அதுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இமிடியேட்டா ஒப்புக்கொள்ளவில்லை. காரணம் என்னன்னா, அன்புமணிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இன்னும் தீராதனால அதற்கு ஒரு முதல்ல முடிவு கட்டிட்டு தான் கூட்டணியை பத்தி தீர்மானிக்க வேண்டும் என்று ராமதாஸ் சொல்லிவிட்டதுனால அது அந்த விஷயம் நடக்கல ஆக்சுவலா. அதனால நடக்க போகாத ஒரு விஷயம் அல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்த எதுக்கு நம்ம சொல்லணுன்றதுக்காக நயினார் நாகேந்திரன் அது மாதிரியான ஒரு விஷயம் இல்ல, நம்ம பிளான்லயே இல்ல அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதற்கான முயற்சிகளை குருமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து எடுக்கிறார். பாமகவை பாஜகவுக்கு உள்ள கொண்டுறதுக்கான முயற்சிகள், ஒன்றுபட்ட பாமகவுக்குள்ள இருக்கிற விரிசலை பிளவை கொஞ்சம் சரி பண்றது, கூட்டணி கொண்டு வருது போன்ற விஷயங்கள்ல குருமூர்த்தி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்த விஷயம் ஆக்சுவலா. இப்போ அவர் சந்திப்பு நிகழ இருக்கிறதா, சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா என்கிற கேள்விக்கு மறுப்பும் தெரிவிக்கல. அதே போல தேமுதிகவும் எங்களோடு கூட்டணியில இணையம்ன்ற நம்பிக்கை இருக்குன்னு தெரிவிச்சிருக்காரு. இல்ல, அதாவது பாமக ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலையே அவங்க கூட கூட்டணியில இருந்தவங்க தான். ஆனால் அவங்க இந்த வரப்போற அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல அவங்க வாய்ப்பை ஓப்பனா தான் வச்சிருக்காங்க, அந்த ஆப்ஷனும் ஓப்பனா வச்சிருக்காங்க. அதனாலதான் குருமூர்த்தி அவர்கள் போயிட்டு எப்படியாவது ராமதாஸை கன்வின்ஸ் பண்ணணும்னு பார்த்தார். குருமூர்த்தியோட நோக்கம் ரெண்டு விஷயத்துக்காக போனார். ஒண்ணு பாமகவுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து நீங்க ஒன்றுபடுங்க, ரெண்டாவது ஒன்றுபட்டு நீங்க எங்க கூட்டணிக்கு வாங்கன்றதுதான். நாங்க ஒன்றுபடுறதுக்கான முயற்சிகள்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம்னு ராமதாஸ் சொன்னது மட்டும் இல்லாம கூட்டணியை பத்தி பின்னாடி நாங்க டிசைட் பண்ணுவோம், இப்போ அவசரப்பட்டு முடிவு பண்ண மாட்டோம்னு குருமூர்த்தி அவர்களிடம் ராமதாஸ் சொல்லிட்டார். ஆனா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த 2 நாள்ல வேறு பல ஏதாவது முன்னேற்றங்கள் நடந்தாலே தவிர வேற ஏதாவது டெவலப்மெண்ட் அன்புமணி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிற வாய்ப்புகள் வந்தாலே தவிர மற்றபடி இப்ப இருக்கிற சூழல்ல அன்புமணியை அமித்ஷாவை பாக்குற எந்த ஒரு ஐடியாவும் டாக்டர் ராமதாஸுக்கோ டாக்டர் அன்புமணிக்கோ இருக்கிற மாதிரி தெரியல. அவர்களுடைய கவலையெல்லாம் இப்போ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை முதல்ல தீர்க்க வேண்டும் என்பதுதான் இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான கருத்தோட்டமா இருக்கிறத நான் பாக்குறேன். அப்போ மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்ற இவங்களுடைய எண்ணத்துல தற்போது சற்று பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த கருத்தை புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அமித்ஷாவை சந்திக்கிற விஷயங்கள் தீர்மானிக்கப்படல. அது அடுத்த முறை வரும்போது சந்திக்கலாம், ஒரு வேளை சொல்ல முடியாது. இப்போ பாமக ஒரு பக்கம், மறுபுறம் தேமுதிக எங்களோட கூட்டணியில இணையும்னு நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. தற்போது உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன்.